ஏப்ரல் 23 நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன். நம்ம போட்ட ஒரு ஓட்டுனால பெருசாக என்ன ஆகிட யார் வந்தால் என்ன, நம்ம வேலை தானே பார்த்துட்டு இருக்க போதும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒருத்தவங்களும் நினச்சா, ஆனால் நம்ம போடுற ஒரு ஓட்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தான் எஸ்ஏஆர் சிஸ்டமே வந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 7.7 7.8 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் 25-30% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க. ஆனால் மிச்சம் இருக்கிற 20-25% ஆஃப் பீப்புள் வந்து வெறும் 50,000 ரூபாய் கீழே தான் வாங்குறாங்க. நம்ம தமிழோட ஆவரேஜ் சேலரி அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 20-25,000 மட்டும்தான் ஒரு மாதம். இந்த அரசு கொடுக்குற சலுகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 70-75% ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஆனால் இந்த ஸ்கீம் எல்லாம் யார் கொண்டு வருது? நம்ம யார் ஓட்டு போடுறோமோ அவங்க தானே டிசைட் பண்ணுறாங்க. நம்மளே நிறைய பயஸ் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கட்சி தானே இவ்வளோ நாளாக இருந்துச்சு, இந்த கட்சிக்கே ஓட்டு போடுறோம்னு நினைக்கிறோம். இவ்வளோ நாளாக இந்த கட்சி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கட்சி வரும், இதுதானே நம்ம நாட்டில் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை நினச்சி ஓட்டு போடலாம். இல்லை அப்படின்னா இதெல்லாம் இந்த கட்சிலாம் வந்ததே இல்லைப்பா, இந்த கட்சிக்கெலாம் நம்ம போட்டு என்ன பண்ண, இந்த கட்சி வெறும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங் தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சி ஓட்டு போடாதவங்களும் இருப்பாங்க. ஆனால் நம்ம கட்சியை தான் பார்க்குறோமே தவிர நம்ம தலைவர்களை பார்க்குறது ரொம்ப கம்மி. நம்ம வந்து ஓட்டு போடுறது தலைவர்களோட பார்த்து தான் ஓட்டு போடணும் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க டிசைட் பண்ணுறது தான் நம்மளோட அடுத்த 5 வருஷம் இருக்குது இல்லையா. நம்ம தலைவர்களை சூஸ் பண்ணுறது ஈஸி தான். நம்ம பப்ளிக்காக நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்க தான் செய்கிறோம். நம்ம இப்போலாம் வீடியோஸ்லாம் ரீல்ஸ்லாம் வந்துடுது, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிட்டேலாம் இருக்க முடியாது. அதனால் அவங்களோட உண்மையானது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். நம்ம ஓட் பண்ண லீடர்ஸு அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸு நம்மளை அதை கஷ்டமும் படுத்தலாம், அது பெனிஃபிட்டும் ஆக்கலாம். நம்மள ஒன்றும் இல்லை, சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, முந்தின கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா உணவகம் கொடுத்ததா இருக்கட்டும், ஃப்ரீயாக பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ லேப்டாப் கொடுக்குறதா இருக்கட்டும், மக்களை தேடி மருத்துவம் கொடுத்ததா இருக்கட்டும், 5,000 ரூபாய் கொடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பயங்கரமாக பெனிஃபிட் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு திருச்சியில் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வெளியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அதுக்கே தனி பஸ் நம்ம பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்குது வெளியூர் போகிறதுக்கு. அது ஒரு சின்ன வேர்டன் தான். இது வந்து நம்ம டிசைட் பண்ணலை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஸ் டிசைட் பண்ணது இல்லையா. அதனால் எந்த லீடர் ரொம்ப செல்ஃபிஷாக இல்லாமல் மக்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி லீடரை சூஸ் பண்ணுறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோ பண்ணுறது நம்ம யாருக்கு ஓட் கேஷ் பண்ணுறோன்றதை வச்சு தான் இருக்குது. ஸோ நல்ல எண்ணத்தோடு போடுங்க, நல்லதே நடக்கும்.